அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. உமை துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு. இதுல ஒரு வரி இருக்கு. என்ன வரினா, சங்கட சமயங்களில் மயங்கே வாடுகிறேன், துங்க இறங்கமென எங்கே நாடுகிறேன், பங்கம் இல்லாமல் எனக்கு பதிலளிக்கிறவர். நிறைய நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையில நான் 37 வயசு வரைக்கும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என் வாழ்க்கையில இருந்தது. அப்போ அன்னைக்கு நேரங்களிலே சங்கடமான சமயங்களில் மயங்கி வாடுகிறேன் என்ற பாடலை நான் பாடினேன். துங்கனே ஆண்டவரே இறங்கம் என்ன எங்கே நாட்டுகிறேன். ஆனா உடனே கூப்பிட போது பங்கம் இல்லாமல் எனக்கு உதவி அளிக்கும்படி என் அருகில் வந்து உட்காருவாரு. அமையன் கார்ல நான் போயிட்டு இருப்பேன், ஓட்டிட்டு இருப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த பாடலை பாடிட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டமான நேரத்துல ஆண்டவரேன்னு போடும்போது பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறது போல எனக்கு ஒரு உணர்வு வரும். இந்த பாடலை பாடும்போது அவர் பக்கத்திலேயே இருக்கிறது போல நம்ம அப்படியே டோன்ட் வரி அபௌட் எனிதிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆமென். சங்கட சமயங்களில் மயங்கி வாடுகிறேன், தூங்கனே இறங்குமென எங்கி நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஆமென். சோ நீங்க கூட சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது இந்த மாதிரி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, இந்த பாடலை பாடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது. ஆனா இந்த பாடல் ரொம்ப பழைய பாடல். அதனால சங்கட சமயங்களில் அவரை நோக்கி பாருங்க. யாருமே இல்லாத நேரத்துல அவர் நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். அவரை போல ஒரு ஆறுதல் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதலா இருப்பார். God bless you.